ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்கள். மற்றொரு காலை இனிய பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல போகின்ற கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் 10:23. நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை அடிக்கடி நான் தியானிக்கிற, அடிக்கடி நான் யோசிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. வாழ்க்கையிலே நம்பிக்கை மிக மிக முக்கியம். உலக மக்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை என்றைக்கு மாறிவிடும். இன்றைக்கு சொல்வார்கள், நாளைக்கு மெய்யாகவே உன்னை அறியேன் என்று உன்னை திட்டவும் உன்னை பரியாசம் பண்ணவும் ஆரம்பித்து விடுவார்கள். இதான் உலக பிராரமான நம்பிக்கை, உலக மனிதனுடைய எதிர்பார்ப்பு. நம்மை ஒழிக்க வேண்டும் அல்லது எதிர்க்க வேண்டும். அன்பு செய்கிறேன் என்கிறவன் பின்னாடியாக வைத்து கொண்டு நம்மை முதுகிலே குத்துவதை நாம் பார்க்கும் அல்லவா. அன்னைக்கு ஜூலியஸ் சீசர் சொல்கிறார் அல்லவா, புரூட்டோ நீயுமா அவனை கத்தி எடுத்து குத்த வரும் பொழுது நீயுமா யோசித்து பாருங்கள். வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகங்களும் கொலைகளும் வெறிகளும் நிறைந்து இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைபடுகின்ற ஒரு வார்த்தை. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுத்த ஆண்டோடைய வார்த்தைகள் தான் நமக்கு நம்பிக்கை. இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம் என்று சொன்னால், இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன், என்னிடத்திலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களை கொண்டு போவேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. இந்த உலகத்தின் பாடுகளுக்கும் துக்கங்களுக்கும் ஒரு முடிவு வரும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார் அல்லவா. அதை நம்பிதான் இந்த உலகத்திலே வாழுகிறோம். இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் இந்த உலகம் நமக்கு ஒரு பொருட்டாக இல்லை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அதிலும் மேலானது, அதிலும் அன்பானது. ஆகவே அந்த வசனம் சொல்கிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில்லை அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். இந்த படத்தை பார்த்திருப்பீர்கள். ஒரு சிங்கம் வாயை திறந்து விளங்கலாம் என்று இருக்கார், ஆனால் அறிக்கை இடுகிறார்கள். என்ன இடுகிறார்கள்? ஆண்டவரால் எங்களை தப்புவிக்க முடியும். தானியேல் சொன்னது போல, என்னை ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என்பது போல அறிக்கை செய்வதில் உறுதியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நடைபெறவில்லையா? தேவ மனிதர் மூலமாக தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்த பொழுது, ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது, நம் உள்ளத்தில் ஆழமாய் வந்த வார்த்தையை நம்ப முடியாத அளவு இன்றைக்கு சூழ்நிலைகள் காணப்படுகிறதா? பயப்படாதே. நிச்சயமாக தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். மனுஷங்க ப்ராமிஸ் கொடுத்துக்கிட்டு சத்தியம் சொல்லிட்டு ஓடிடலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஒன்று நினைத்தால் நினைத்ததுதான், தீர்மானம் எடுத்தால் தீர்மானம் எடுத்ததுதான். அதை நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். அதெல்லாம் உறுதியாக இருக்கணும். அவர் வருவார், அவர் வருவார், அவர் வருவார், அவர் வருவார். நிச்சயம் என் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் உண்டு என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே, அப்பா, எது எப்படி ஆனாலும் நீ சொன்ன வார்த்தைகள் உண்மை, நான் நம்புகிறேன், நான் மேலாக போகிறேன், நான் உயரப்போகிறேன், என் இருள்கள் மாறப்போகிறது, என் குழப்பங்கள் மாறப்போகிறது, என் சூழ்நிலைகள் மாறப்போகிறது, நீர் என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர் என்பதை நாம் அறிக்கை செய்யும் பொழுது மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுவார், நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். இன்றைக்கு வாயை திறந்து சொல்லு, கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தைகளை சொல்லு. அன்றைக்கு ஆபிரகாம் நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் சொன்னான். சொன்னபடி ஆயிற்று. இயேசு கிறிஸ்து மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், நான் போய் அவனை உயிரோடு எழுப்பப் போகிறேன் என்று சொன்னார். சொன்னபடி ஆயிற்று. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி சொன்னபடி ஆகும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடியாகும். நீ தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கையை அறிக்கை செய்யுங்கள். எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, நல்ல வாழ்க்கை இருக்கிறது, நான் மேலே அடையப் போகிறேன், எனக்கு உயர்வு வரப்போகிறது, நல்ல தொடர்பு எனக்கு உண்டாகப் போகிறது என்று வாயை திறந்து கர்த்தர் சொன்ன வார்த்தை அறிக்கை செய்யுங்கள். அதில் உறுதியாயிருங்கள். நிச்சயமாக நடக்கும். இனி தாமதியாது. உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். ஆமேன். அப்படியே கர்த்தர் செய்வாராக. ஆமேன்.